வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். கிச்சன் ஆர்கனைசேஷனில் இன்றைக்கி கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். என்னோடய கிச்சன் மேடையை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க என்னோடய கிச்சனோட ஓவரால் வியூ. இந்த எல் ஷேப் மேடையில் என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடது ரொம்ப சிம்பிள் கிச்சன். என்னோடய கிச்சனில் மேலே கபர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கவுண்டர் டாப்புக்கு கீழே மட்டும் கபர்ட்ஸ், ட்ராயர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வால்ஸில் கபர்டு இல்லாமல் இருந்ததுன்னா கிச்சன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே கபர்ட்ஸ் வச்சோன்னா ரொம்ப பிசுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனே ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் டாப்புக்கு கீழே நமக்கு சாமான்கள்லாம் வச்சிட்டோன்னா அடிக்கடி குனிஞ்சு எடுப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இந்த மாதிரி கவுண்டர் டாப்புக்கு மேலே கபர்ட்ஸ் இல்லாமல் இருந்தானா நமக்கு பிசுக்கு அதிகமாக பிடிக்காது. சரி வாங்க, நான் கிச்சன் மேடையை எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேடையில் 3 பர்னர் ஸ்டவ் இருக்குது. இந்த ஸ்டவ்வோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டவ்வோட இடது பக்கம் ரைஸ் குக்கரும் மிக்சியும் வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி எல்லாம் ரைஸ் குக்கரில் வச்சுடுவேன். இட்லி ஆனாலும் ரைஸ் குக்கர்லேயே செஞ்சுப்பேன். ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனால எனக்கு கரெக்டாக பார்த்து நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுவே கீப் வார்ம் பொசிஷனுக்கு வந்துடும். இட்லி வச்சாலும் சரி, ரைஸ் வச்சாலும் சரி. மிக்சி ஒரு பேசிக் பிரீத்தி மிக்சி தான் வச்சுருக்கேன். காரணம் இது எனக்கு ஒரு காம்படிஷனில் ப்ரைஸாக கிடச்சிது. ஸோ அதனால் ஆசையாக அதை வச்சுருக்கேன். ஸ்டவ்வோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் நான் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஜாடி, உப்பு 1, புளி 1 போட்டு வச்சுருக்கேன். உப்பு புளியெல்லாம் எப்போவுமே அதில் நிறச்சி வச்சுருப்பேன். பக்கத்தில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேயில் மற்ற ஐட்டம்ஸ், எண்ணெய், கொஞ்சம் உப்பு தனியாக எடுத்து வச்சுருப்பேன். லைட்டர், இடுக்கி இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இதில் குக்கரோட வெயிட் எல்லாம் இங்கே வச்சுட்டானா தெளிவாக இருக்கும், தேட வேண்டியதில்லை. இந்த ட்ரேயில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெய் கிண்ணம், எண்ணெய் ஜாடி எல்லாம் வச்சுருக்கேன். அவசியமாக டெய்லி சமையலுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை மட்டும்தான் பக்கத்தில் வச்சுப்பேன். மீதியெல்லாம் வேறு இடத்துல வச்சுப்பேன். அப்போது பெருசில் நல்லெண்ணெய், மீடியமில் கடலெண்ணெய், டப்பாவில் நெய். இந்த சின்ன ஜாடியில் எப்போவுமே கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். ஒவ்வொரு சமயமும் நான் இந்த பெரிய ஜாடியை திறந்து எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். 2 நாள் அல்லது 3 நாளுக்கு தேவையான உப்பு இந்த சின்ன ஜாடியிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கையோ கரண்டியோ போட்டுகிட்டே இருப்போம் பெரிய ஜாடியில். பெரிய ஜாடியிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோன்னா அதில் தண்ணியோ இல்லை அழுக்கோ படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். எப்போவுமே அளவை எடுத்து ஒரு சின்ன ஜாடியில் போட்டு வச்சுப்பேன். இப்போ எண்ணெய் ஜாடி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு ஆக்சுவலான மூடி இது தான். நான் எப்போவுமே அந்த மூடி போடாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுடுவேன். இந்த சின்ன கிண்ணம் மிச்சமாகிற எண்ணெய், இப்போ ஏதாவது அப்பளம் பொரிப்போம் இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிச்சமாகிற எண்ணெய் இருந்ததுன்னா இந்த சின்ன கிண்ணத்தில் ஊற்றி இப்படியே இந்த ஜாடி மேலே, இந்த பிளேட் மேலே வச்சுடுவேன். அதுக்கு இந்த பாத்திரத்தோட மூடியை மூடிப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலையும் நிறைய ஐட்டம்ஸ் பரப்பி வச்ச மாதிரி இருக்காது. ஐட்டம்ஸே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எது தேவையோ எல்லாமே இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஜாடியெல்லாம் கழுவ போட்டிருக்கேன், அது இங்கே வைக்கலை. இன்னொன்று தேங்காய் எண்ணெய் ஜாடியும் இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக். இந்த ஸ்டீல் ரேக் என்னோடய ஸ்பைஸ் ஆர்கனைசேஷன். இதில் காஃபி, சுகர் எல்லாமே இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய ஆர்கனைசேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டீல் ரேக்குக்கு கீழே இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு ஒரு கல். இந்த குழவி இதுக்குள்ளேயே போட்டு வச்சா இது அடியில் போக மாட்டேங்குது. அதனால் நான் குழவியை தனியாக வச்சுருக்கேன். இது நான் மகாபலிபுரம் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். மகாபலிபுரம் பற்றின வீடியோவும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த உரலில் நான் ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டோட காலில் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் இருக்குது. இந்த உரலில் நேரடியாக மேடை மேலே வச்சு இடித்தோன்னா ரொம்ப சத்தம் வரும், ரொம்ப அதிர்வும் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டோன்னா அந்த அதிர்வுகள்லாம் குறைவாக தான் இருக்கும். இது மேலே வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது இழுத்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே தள்ளி வைக்கலாம். நம்ம ரொம்ப எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டா கூட ஒரு சில டைம் நம்ம நகர்த்தும் போது அது மேடையெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகும். அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மேலே அந்த உரலை வச்சுக்கிறது நல்லது. இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கிறதுனால அடியில் ஈரம் இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிடும். உரலுக்கு அடியில் காத்தோட்டமாக இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் நான் அடிக்கடி மாற்றவே மாட்டேன்.
எவ்வளோ வருஷமானாலும் அதை பத்திரமா வச்சுருப்பேன். எப்போவுமே வீட்டில் சாமான்கள்லாம் மேக்ஸிமம் இருக்கிறத பயன்படுத்த பார்க்கணும். இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம பத்திரமா வச்சுட்டா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வச்சுருக்கலாம். இந்த ஸ்பைஸ் ரேக்கில் நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஆர்கனைசர் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு கத்தி, பீலர், சாப்ஸ்டிக்ஸ், இந்த ஓப்பனர், அப்புறம் இந்த கத்தியும் ரொம்ப பழைய கத்தி. இந்த முனை மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இதை நான் தேங்காய் மூடியிலேருந்து தேங்காய் தோண்டுறதுக்கெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்தி. அதே சமயம் குக்கரோட ஹேண்டில் வேறு ஏதாவது ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆச்சுன்னா இதை வச்சு டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வைக்க தேவையில்லை. இந்த கத்தியே எனக்கு மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது. நான் மொத்தமாக யூஸ் பண்ணுற டூல்ஸே இவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஹேண்டியாக எடுத்துக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் கீழே ட்ராயரில் வச்சுருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கத்தில் இந்த சின்ன பேஸ்கெட்டில் கழுவின உடனே கரண்டி, ஸ்பூன் எல்லாம் இதில் போட்டு வச்சுடுவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதையும் எடுத்து மறுபடியும் ட்ராவில் வச்சுடுவேன். இதில் 2-3 ஸ்பூன், கரண்டி, அப்புறம் ஏதாவது ஒரு வடிகட்டி இதெல்லாம் ஹேண்டியாக வச்சுப்பேன் டக்குன்னு வேணும்னா எடுத்துக்கிறதுக்கு. மீதி எல்லாமே நான் உள்ள ட்ராயரில் வச்சுடுவேன். இங்கே ஒரு கப் இருக்கும். இது ஒரு பழைய கப்பு தான். அப்பப்போ பூவெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருப்பேன். பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே தான். அதில் டம்ளர்லாம் கழுவினா அதில் போட்டு வச்சுடுவேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதையும் கூட ட்ராயரில் வச்சுடுவோம். வேணுங்கிற 1-2 டம்ளர்ஸ் மட்டும் இந்த ட்ரேலேயே இருக்கும். பக்கத்துலேயே ஆர்ஓ ஃபில்டர் இருக்கிறதுனால எப்போ தண்ணி பிடிச்சாலும் டம்ளர் பக்கத்துலேயே இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மற்றவங்க தண்ணி குடிக்கணும்னு வந்தால் கூட டம்ளர் மேலேயே இருக்கும். ஈஸியாக எடுத்து தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். செவுத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹூக் இருக்குது. அதில் ஒரு ஹூக்கில் இந்த மாதிரி வடிகட்டிகள்லாம் மாட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ஒயர் ஜல்லிக்கரண்டியும் இதிலையே மாட்டி வச்சிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உள்ள ட்ராயர்ஸில் ஃபிட் ஆகலை. இன்னொரு ஹூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிசர்ஸ் வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், அங்கே கீழே ஒரு பென்சில் தொங்க விட்டுருக்கேன். இந்த பேப்பர் எப்போவுமே ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இங்கே எப்போவுமே ஒரு பேப்பர் வச்சுப்பேன். பென்னோ பென்சிலோ கீழே வச்சோன்னா நம்ம தேடுறப்ப கிடைக்காது. அதனால் அதுக்கும் ஒரு நூல் போட்டு இங்கேயே கட்டி வச்சுட்டேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் கவிதை தோணுனா கூட இதுலேயே நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ மீதி ஐட்டம் எல்லாம் இந்த ட்ராயர்ஸில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கத்தி, இது தர்பூஸ் அந்த மாதிரி பழங்கள்லாம் நறுக்கிறதுக்கு, தேங்காய் உடைக்கிற அருவாள். இந்த ட்ரேயில் இடுக்கி, எக்ஸ்ட்ரா கத்தி, ஸ்பேட்டுலா, இந்த ஸ்டவ் பர்னர் க்ளீன் பண்ணுற ஊசி எல்லாமே இதில் வச்சுருப்பேன். பக்கத்தில் இந்த சின்ன பேஸ்கெட், இதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸில் போடுற ஸ்பூன்ஸு, மெஷரிங் ஸ்பூன், இது ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணுற கிளிப்பு, எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பாட்டில்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ், மல்லித்தூள், அந்த மாதிரி அடிக்கடி எடுக்காத சாமான்லாம் இங்கே இருக்கும். இந்த ட்ராயரில் ஸ்பூன், கரண்டி, டம்ளர்ஸ், உடன் ஸ்பேட்டுலா, குழிக்கரண்டிங்கெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதுதாங்க சிம்பிளான என்னோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.